வணக்கம் நண்பர்களே, இது உண்மையும் ஆராய்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு இயேசுவின் உயிர்ப்பு, சூரிய வழிபாடு. உலகம் முழுக்க மதங்கள் உருவாக்கப்பட்ட இடம் மருத நிலம். இந்த மதங்களை உருவாக்கியவர்கள் சூரிய வழிபாட்டாளர்கள். அதோடு இந்த மதம் வணிகர்கள் வழியாகத்தான் உலகெங்கும் பரவியது. இன்னும் உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா தற்சார்போடு வாழும் பழங்குடி மக்கள் குலதெய்வ வழிபாட்டை ஒத்த ஒரு வழிபாட்டு முறைய வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மதங்கள் கிடையாது. மதங்கள் எல்லாமே சூரியனை மையமா கொண்டும் குலதெய்வ வழிபாடு எல்லாம் நிலாவை மையமா கொண்டும் இயங்குது. விவிலியத்தில் இருக்க எந்த கதையும் புதிய கதைகளே கிடையாது. இவை எல்லாமே எகிப்தில இருந்தும் கிரீஸ்ல இருந்தும் சுமேரியாவில இருந்தும் தூசி தட்டி மறுபடியும் உருவாக்கப்பட்ட கதைகள். அதோட இயேசுங்கிறது போரஸ், ரா, மித்ராஸ், டயோனோசஸ், டாமுஸ் போன்ற சூரிய கடவுளுடைய மீட்டுருவாக்கம். கிருஷ்ணனுக்கும் இயேசுவுக்கும் கூட பல ஒற்றுமைகள் உண்டு. ஈஸ்டர் அப்படிங்கிற சொல் யோஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெண் கடவுளுடைய பெயரிலிருந்து வந்தது. இந்த பெண் கடவுள் வளமை மற்றும் வசந்த காலத்தின் கடவுள். இந்த பெண் கடவுளுடைய திருவிழா வசந்த கால ஈக்வனாக்ஸ் நாளன்று கொண்டாடப்படுது. ஈக்வனாக்ஸ் அப்படின்னா இரவும் பகலும் சமகாலம் வரும் நாள் தான் ஈக்வனாக்ஸ். இது வருடத்துல இருமுறை வரும். இது வசந்த காலத்துல வர்ற ஈக்வனாக்ஸ். இப்போ இயேசுடைய உயிர்ப்புக்கு வருவோம். இதையும் ஈஸ்டர் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. இது எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்க காலத்துல இது ஈக்வனாக்ஸுக்கு அடுத்து வர்ற முழு நிலவு நாள் என்று கொண்டாடப்பட்டு வந்துச்சு. ஆனா பிற்காலத்துல இது மாற்றி அமைக்கப்பட்டு ஈக்வனாக்ஸுக்கு அடுத்து வரும் முழு நிலவு நாளுக்கு அடுத்து வரும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. இப்ப இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. ஈக்வனாக்ஸ் அப்படிங்கிறது வசந்த காலத்துடைய தொடக்கம். அதாவது இவ்வளவு நாளா பூமியில சூரியனுடைய ஆதிக்கம் குறைவாக இருந்துச்சு. அதாவது பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுது அதிகமாகவும் இருந்துச்சு. இப்போ இந்த ஈக்வனாக்ஸ் அன்று இரண்டுமே சமநிலைக்கு வருது. இதுக்கு அப்புறமா சூரியனுடைய ஆதிக்கம் அதிகரித்து பகலினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதாவது இறந்திருந்த இயேசு உயர்த்தப்பட்டு விட்டார் அப்படின்னு அர்த்தம். பனிக்காலம் முடிவடைந்து வசந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதோட இந்த ஈஸ்டர் வர்ற நேரத்துல தான் நம்ம நாட்டுல சித்திரை பிறக்குது. இங்க மட்டும் இல்ல, இன்னும் பல நாடுகள்ல அப்போதான் புது ஆண்டு பிறகுது. ஏன்னா இவை எல்லாமே சூரிய நாள்காட்டியை கொண்டுள்ள நாடுகள். இந்த நாளதான் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் பாஸ்கா அப்படின்னு கொண்டாடுறாங்க. பாஸ்கா அப்படின்னா கடந்து போகுதல் நாள் அப்படின்னு அர்த்தம். இஸ்ரேல் மக்கள் அல்லது யூதர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே செங்கடலை கடக்கும் நாள் தான் அந்த பாஸ்கா அப்படிங்கிறது. அதோட அந்த நாள்ல அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவாங்க. விவிலியத்துல இன்னும் சொல்லப்படுது, அந்த பாஸ்கா அன்று இரவு இஸ்ரேல் மக்களுடைய இறைவன் எகிப்தை கடந்து சென்றார். அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் அல்லாதவருடைய தலைச்சன் பிள்ளைகள் அவர்களுடைய இறைவனால் கொல்லப்பட்டன அப்படிங்கிறது விவிலியத்துல அவங்க எழுதி வச்சிருக்க அவங்களுடைய நம்பிக்கை. இந்த பாஸ்கா விழாவை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்போடு சேர்த்து கொண்டாடுறாங்க. இஸ்ரேல் மக்கள் ஆட்டுக்குட்டியை பலியிட்டாங்க. ஆனா இங்க அதுக்கு பதிலா இயேசுவாகிய செம்மறி பலியிடப்படுது. அதற்கு பின் இயேசு உயிர்த்தெழுகிறார். அதாவது புதிய ஆண்டுக்குள்ள கடந்து போவதை தான் இவங்க பாஸ்கா அப்படின்னு கொண்டாடுறாங்க. இந்த ஈக்வனாக்ஸ் நாளன்று தான் சூரியனும் நிலநடுக்கோட்டை கடந்து செல்லுது. இப்போ அங்க பலியிடப்பட்ட விலங்கு எது? அது ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி. இப்போ நமக்கு தமிழ் மாதங்கள்லாம் என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம பயன்படுத்துற தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் தமிழ் இல்லை, அவ சமஸ்கிருதத்துல இருக்கு. தமிழ்ல மாற்றப்பட்ட பெயர்களை நீங்க இப்போ திரையில பார்க்கலாம். இந்த 12 மாதங்களும் 12 ராசிகளை குறிக்கின்றன. இந்த சூரிய நாள்காட்டி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம புவியில இருக்கிறோம். புவியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் புவியை சுற்றுவது போல தெரிகிறது. இது ஒரு 360 டிகிரி வட்டம். வானத்துல பல்வேறு வகையான நட்சத்திர கூட்டங்களை நம்ம பார்க்கிறோம். அது வழியா சூரியன் கடந்து போகுது. இந்த 360 டிகிரிய 12ஆ பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது அதற்குள் அடங்கும் நட்சத்திரங்களுடைய வடிவங்களை வச்சு அது 12 ராசிகளுக்கும் 12 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சூரியன் எந்த ராசிக்குள்ள நுழையுதோ அதுதான் அந்த மாதம். இதுல சித்திரை அப்படிங்கிறது ஆட்டினை குறிக்குது. இப்ப புரியுதா விவிலிய கதைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது? இயேசு என்னும் சூரியன் மேச ராசியை அடையும் போது பலியிடப்பட்டு பின் உயர்த்தப்படுகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேச ராசியில தான் சூரியன் உச்சத்தை அடையும். சித்திரவேலு மண்டைய காய வைக்கும். ஜோசியத்துல சூரியனுடைய சொந்த வீடு சிம்மம், அதாவது சிங்கம். அதனாலதான் சூரிய வழிபாட்டாளர்கள்
சிங்க குறியீட்டை பயன்படுத்துறாங்க. இயேசுவை பத்தி வேற என்னலாம்? அவர் நானே உலகின் ஒளின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அவருக்கு மொத்தம் 12 சீடர்கள். அதே போலதான் இயேசுவும் 12 ராசிகளும், சூரியனும் 12 ராசிகளும். இதுதான் சூரிய நாள்காட்டி. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? விவிலியத்தினுடைய கதைகள் என்பது சூரியனையும் நட்சத்திரங்களையும் பற்றிய கதைகள். நான் இப்போ ஈஸ்டரை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து வேற காணொளிகள்ல அதை பத்திலாம் பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருக்கு எங்கெங்க எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கு அப்படிங்கிற அறிவு தேவைப்பட்டிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கு அதிகமா முன்னாடி தேவைப்பட்டதுன்னா, கடலில் பயணிப்பவர்களுக்கு தான் அதிகமா தேவைப்பட்டது. அவங்க தான் இதை ஆராய்ந்து கண்டும் பிடிச்சிருக்கணும். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, முதல்ல சூரிய வழிபாடு, சூரிய வழிபாட்டாளர்கள் அறிமுகம் அப்படின்னு நான் ஒரு காணொளி ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை போய் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும். அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். சூரியனை வழிபடுவது என்பது விழுந்து வணங்குவதல்ல, சூரியனின் நிலைகளை கணக்கிட்டு அதனை பின்பற்றுவது. அதோடு மறக்காம இந்த காணொலியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே பின்னூட்டிடுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த காணொலிக்காக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. நன்றி.